அவருக்குலாம் ஓட்டு இல்லங்க. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். நம்ம யார அதிகமா விரும்பணுங்கிறத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஒரு சகோதரி 2 வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அனுப்பி இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்த்துருங்க. பார்த்த பிறகு இன்ஷால்லா நம்ம இதை பற்றி பேசுவோம். லவ் யூ தலைவா. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனாலதான். மத்த எவன் நாடுங்க நான் அங்க போயிருக்கவே மாட்டேன். விஜய் மட்டும்னாலதான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். நீ விஜய பாக்குறேன். வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பாப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேனு. அவ்வளவு பிடிக்கும் விஜய். உயிர் என்ன எனக்கு. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. இதே எத்தனை முறை சொல்லுவீங்க இதே? அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. வந்து ஒரு கைய கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு. அவருக்குலாம் ஓட்டு இல்லைங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கும். அதாவது ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க விஜயோடைய மீட்டிங்க்கு போகிறாங்களாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐ லவ் யூங்கிறாங்க. அப்புறம் விஜய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்கள பார்த்தோன்னே நான் கட்டி பிடிச்சா அழுதுருவேன். நான் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் விஜயை பார்க்க, என்னுடைய தலைவர் அவர் அப்படின்னு ரொம்ப அவங்க ஆக்ரோஷம் பொங்க அந்த பாசத்தில் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு சகோதரி, அதாவது விஜயை பார்க்க நான் காலையிலேருந்து மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறேன், ஆனால் பார்க்க முடியல, அவர் இந்த பக்கம் வரல, எனக்கு ஒரு கையாவது காமிச்சிட்டு போயிருக்கலாம், நான் 1 மணி வரைக்கும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நியாயமான அந்த ஆக்ரோஷத்தை அவங்க காட்டுறாங்க. அவங்க கூட கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க மாதிரியும் சில பேர் புர்கா போட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயம் எந்த நிலைமையில் இருக்குது? இந்த மாதிரி ஆளுங்க கூடவா இஸ்லாத்தில் இருக்கிறாங்க? இன்னுமா வந்து இந்த மாதிரி கூத்தாடிகள் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் வீட்டில் உள்ள இளைஞர்கள் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ இல்லை ஒரு ஆண்களோ இந்த மாதிரி நடிகர்களுக்கு பின்னாடி, அது விஜய்னு கிடையாது, எந்த நடிகர் பின்னாடி வேணால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் ரஜினிக்கு ரசிகர் பண்ணுறோம், விஜய்க்கு ரசிகர் பண்ணுறோம், அஜித்துக்கு ரசிகர் பண்ணுறோன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருக்கு வச்சுட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் மீட்டெடுத்து, இளைஞர்களை கூட மீட்டெடுத்து எவ்வளவோ அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத் பணிகளில் ஈடுபட்டு இன்றைக்கி தௌஹீத் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி பெண்கள் கூட இப்படி இறங்கி ஒரு நடிகருக்காக வேண்டி இந்த அளவுக்கு கேவலமாக அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளை விட்டுட்டு வரேன், என் புருஷனை விட்டுட்டு வரேன்லாம் பேசுகிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நமக்கு தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு, நமக்கு தேவையான வசதிகள் இன்னும் நிறையா, அதாவது அரசாங்கம் நமக்கு எதிராக போடுற சட்ட பிரச்சனைகள், இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து போராடிக்கிட்டு இதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் இந்த மாதிரியான பெண்கள் இந்த போராட்டங்களுக்கு வரலாமா வேணாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதாவது நியாயமான கோரிக்கைகளுக்காக கூட. ஆனால் இப்படி தேவையில்லாமல் இப்படி கூத்தாடிகளுக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தெல்லாம் விட்டு வந்து நின்றுக்கிட்டு இதை ஒரு பெருமையாகவும் பேசுறது எவ்வளோ ஒரு இழிவான செயல். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கு பெரிய கேள்விக்குறி. அது வேற, இந்த உலக வாழ்க்கையிலையாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்க போதா? ஏன் இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான பாசம்? அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சிருவாங்க? இம்மையிலையும் மறுமையிலையும் அவங்கள வச்சு நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க? நம்ம யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவங்களோட தான் நம்ம மறுமையில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் விரும்புகிற ஒரு மனிதனா ஒரு கூத்தாடிகளை, அதாவது உங்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறவங்க, உங்களை வைத்து புகழை தேடுறவங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுனா அவங்க வந்து நிற்க போகிறது கிடையாது.
இல்லையா? உங்களுக்காக இந்த உலகத்துலேயுமே அவங்க எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. இந்த மாதிரியான கூத்தாடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது விஜய்னு இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தே, அது எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து ரஜினி கமல்லேருந்து எந்த நடிகராக இருந்தாலுமே சரி, யாரை நம்ம நேசிக்கிறோம், யார் மேலே உயிரை வச்சுருக்கோம். ஒரு அந்நிய ஆணை கட்டி பிடிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பெண்ணு வந்து பேசுகிறா புர்கா போட்டுக்கிட்டு. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அவளுக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியலை. அது வந்து அவங்க கணவனா இல்லை அண்ணனா தம்பியான்னு. எவ்வளோ மானங்கட்ட ஒரு பொழப்பு இல்லையா? இந்த மாதிரி பெண்களை, வீட்டில் உள்ள பெண்கள் பேசுகிறாங்களே, இந்த பெண்களை நம்ம கண்டித்து வைக்கணுமே, தண்டிக்கணுமே. நம்ம எந்த அளவுக்கு இதில் கரெக்டாக இருக்கணும்னு இல்லாமல் அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. நீ காலையிலேருந்து வெயிலில் விஜய்க்காக வேண்டி காத்து கிடக்குறாங்க, ஒரு கை அவர் அசைப்பாருன்னு சொல்கிறதுக்காக வேண்டி. உன்னுடைய தொழுகை என்னாச்சு, அன்னைக்கு உள்ள உன்னுடைய இபாதத் என்னாச்சு, உனக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னாச்சு? இதெல்லாம் கேவலமாக இல்லையா? இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் அப்போ அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை நம்ம எப்படி திருத்த முடியும்? ஏன்னா ஆண்கள் சீர்கெட்டு போனால் கூட அந்த சீர்கேடு அவனை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதித்தாலும் அது வந்து சீர்படுத்திடலாம். அதை வந்து ஓரளவு பெண்கள் கரெக்டாக இருந்தால் நம்ம பிள்ளைகளை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு பெண்களே இப்படி சீர்கெட்ட நிலைமையில இருந்தால் அந்த பிள்ளைங்களை யார் வந்து நம்ம சீர்படுத்த முடியும்? அப்போ நீ இந்த அளவுக்கு இருந்தால் அப்போ உன் பிள்ளை எந்த அளவுக்கு வந்து நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடியவங்களா இருப்பாங்க? அப்போ அந்த பிள்ளைகளை எப்படி சீர்படுத்த முடியும்? அப்போ அந்த சமுதாயம் எப்படி முன்னேறும்? உங்கள் குடும்பம் தான் எப்படி விளங்கும்? அப்போ இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னாடி போகிற காரியங்கள்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரணும். சரிங்களா? இந்த மாதிரி சினிமா அப்படிங்கிறதே இஸ்லாத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம சினிமா துறைக்குள்ளே போய் அவங்கள இவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அல்லாஹ் காப்பாற்றுவான். நாளைக்கு யாரை நம்ம அதிகமாக விரும்புகிறோமோ அவங்க கூட நாளைக்கு மறுமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்டே ஆக வேணாமா? இந்த வீடியோ உண்மையுமே போடுறதுக்கே எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர். ஆனால் இதை போடலாமான்னு யோசிச்சேன்னா இது கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம நன்மையை ஏவுனாலும் தீமையை தடுத்தா மட்டும்தான் எந்த விஷயமுமே உள்ளே போய் நிற்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ தயவு செய்து அவங்கள எல்லாரையுமே வந்து மாற்றுங்க. வேணாம், இவங்க பின்னாடி போய் நம்மளுடைய இம்மை வாழ்க்கையும் வறுமை வாழ்க்கையும் நம்ம வீணாக்க வேணாம். சரிங்களா? அதனால் நம்ம யாரை விரும்பணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மூமீன்களுக்கும் தன்னுடைய சொந்த உயிர்களை விடவும் மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அப்போ நம்ம யாரை அதிகமாக விரும்பணுங்கிறத அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லிட்டான். உயிரை விடவும் மேலாக நேசிக்கணுமா? யாரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் உள்ள அற்பமான மனிதர்களை, அவங்களால நம்மளுக்கு இந்த மறுமையிலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இல்லை இந்த இம்மைக்காவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அந்த மாதிரி மனிதர்களுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே, இது எவ்வளவு இழிவான ஒரு செயல் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சினிமா துறையினருக்கு பின்னாடி, செலிப்ரிட்டிஸ்க்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்களோ தயவு செய்து இதோட விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு மறுமையில் அந்த மாதிரியான கூத்தாடிகளுக்கு கூட சேர்ந்திருக்க நிலை ஏற்படக்கூடாது. நம்மளுடைய தலைவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிரை விட மேலே நேசிக்கணும். உயிரை விட மேலே நேசிக்கிறதுனா என்ன? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ அஜித்னு சொல்கிற மாதிரியா? இல்லை. விருப்பங்கிறது அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்? யார் அல்லாவை வணங்குறீங்களோ அவங்க என்னுடைய நபியை பின்பற்றுங்க. யார் அல்லாவை விரும்புகிறீங்களோ அவங்க என்னுடைய நபிக்கு கட்டுப்பட்டு நடங்க, பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். அப்போது நம்ம அவங்களுடைய செயல்களை நம்ம செய்கிறது மூலியமாக நாளைக்கு நமக்கு மறுமையிலும் சரி, இல்லை இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, ரெண்டு உலகத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து இருப்போம் மறுமையில், இல்லையா? யார் தன்னுடைய தாய் தந்தை மற்றும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் விட நான் அவருக்கு அதிக விருப்பமாகும் வரை அவர் மூமினாக ஆக முடியாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்னைய நீங்கள் நான் விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருங்கன்றதா? இல்லை, நம்மளுடைய நன்மைக்காக தான் அப்படி சொல்கிறாங்க நம்மளுடைய ரசூல்லா.
ஏன்னா அவங்கள நம்ம அதிகமாக விரும்பும் போது அவங்க செய்த சரியான காரியங்களை மட்டுமே நம்ம செய்வோம். அப்போ நம்ம செய்யறது மூலியமா நம்ம நன்மை அடைவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உயிரை விட்டுட்டு நீ எந்த மாதிரி நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ காலையிலேருந்து வெயிலில் கடந்தாலும் பரவாயில்ல, நீ உன் பிள்ளைங்களை விட்டாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும் நடிகர்களுக்கு பின்னாடியும் நம்ம போனால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா? அதாவது இந்த நாடு ஜனநாயக நாடு, நமக்கு ஓட்டு போடுறதுக்கு முழு உரிமை இருக்குது, நம்ம கண்டிப்பாக போடணும், அது நம்ம மீது கடமை. அப்போது நம்ம ஒரு அரசியல்வாதியாக நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போடலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது யாராக வேணால் இருக்கலாம். நம்ம அந்த தேர்தலுக்குள்ளேயோ அந்த அரசியலுக்குள்ளேயோ பற்றி பேச நம்ம இங்கே வரலை, அது நம்மளுக்கு தேவையில்லை. அது யாராக வேணால் இருக்கலாம். அது நம்மளுடைய சமுதாயத்துக்கு இவங்களால நன்மை வருது அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். மனிதர்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓட்டு போடலாம். ஆனால் அதுக்குன்னு அவங்க பின்னாடி போகணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்காக வேண்டி காத்து கடந்து குடும்பத்தை விட்டு இது பண்ணி இப்படி அவங்களுடைய கொள்கையை நம்மளுடைய கொள்கைகளாக ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நேர விரயமோ பண விரயமோ நீங்கள் ஈமானையே விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா? யாரோ ஒருத்தனை என்னுடைய தலைவர்னு சொல்லி பெருமையாக சொல்லி என்ன பண்ணுறீங்க? ஈமானையே நிறைய பேர் விரயம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ நம்ம திருந்தணும், நம்ம திருந்தி இதுலேருந்து வெளியே வரணும் சரிங்களா? நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கவங்க இந்த சினிமாவுக்கு பின்னாடியோ சினிமாக்காரங்களுக்கு பின்னாடியோ செலிப்ரிட்டிஸ்க்கு பின்னாடியோ அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியோ இப்படி அலையிறவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் சரிங்களா? நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற நினைப்பு தான் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நபியை நேசிக்கணும், அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். இப்படி நம்மளே சீர்கெட்டு போனால் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் தயவு செய்து ஒரு சகோதரியாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ, எல்லாரும் இப்படி இருக்கிறது இல்லை, இந்த மாதிரி யார் யார் இந்த மாதிரியான பொழுதுபோக்கக்கூடிய, அதாவது பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது சரிங்களா? ஒவ்வொரு பொழுதுக்கும் பதில் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம மறுமையை நம்புகிற மனிதர்கள். நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய ஒவ்வொரு பொழுதுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது இந்த பொழுதை வீணாக்கக்கூடிய மனிதர்களுக்கு பின்னாடி நம்ம போய் நம்மளுடைய பொழுதை நம்ம வீணாக்கி நம்மளுடைய ஈமானை இழந்து நம்மளுடைய மறுமை வாழ்க்கையும் இழந்து, ஏன் இந்த இம்மை வாழ்க்கையுமே இழந்து இப்படி கேடுகட்டு கேவலமான சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. இதை ஒரு ரெக்வெஸ்டாகவே வைக்கிறேன். தயவு செய்து இதை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம யாரை நேசிக்க கடமைப்பட்டவங்கன்றதை எடுத்து சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய தலைவராக நம்ம ஆக்கி நம்ம அவங்கள மட்டுமே என்றைக்குமே நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்களை விட அவங்களே தான் நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அப்போ நான் என் தலைவர் யார் தெரியுமா, நான் அவங்கள எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு பேசும்போது அதில் பெருமை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த அறியாமையில் பேசுகிற இந்த ஜனங்களை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கட்டும். இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம நல்லவர்களோட வாழ்ந்து நல்லவர்களை விரும்பி நல்லவர்களோடவே மறுமையிலையும் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.